ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை பாசுரம் 12 கனைத்திலங்கற்றெருமை அப்படிங்கிற பாசுரத்துல தென்னிலங்கை கோமானாகிய இலங்கேஸ்வரனை வென்ற ராமாவதாரம் எப்படி சிறப்பிக்கப்படுது அப்படிங்கிறத காட்சி விளக்கத்துல நம்ம பார்க்கலாம். பசுமாடுன்னா ஒசத்தி, எரும மாடுன்னா இலக்காரமா? அப்படி ஒன்று ஆண்டாள் அகராதியில் கிடையாது. பசுமாட்டுக்கு என்ன மாதிரி தாய்மை உணர்வு இருக்கோ அதில் கொஞ்சம் கூட குறைஞ்சது இல்லை எரும மாட்டோடைய தாய்மை உணர்வு. பசியால் கதறி திரிதான் எரும கண்ணுக்குட்டியெல்லாம். அது அங்கேயும் இங்கேயும் போகும்போது அது எங்கேயோ தன்னோட தாயை தேடிட்டு இருக்கும்போது இந்த தாய்க்கு அந்த உணர்வு வருது. அதனால் எரும மாடு தன்னாலேயே பாலை சொரிதான். அப்படிப்பட்ட பால் அந்த மண்ணில் கலந்து அது சேராக இருக்குது. உன் வீட்டு வாசலில் அப்படி கிடக்கு. பனி பெய்யக்கூடிய இந்த வேளையில் பெரும் பணக்காரியாக நல்ல செல்வ வளத்தோட எருமை மாடுகள்லாம் நல்ல குடங்குடமாக பால் கொடுக்குற மாதிரி வசதியான ஆயனின் தங்கையாக இருக்கியே, நீ கொஞ்சம் எழுந்து வெளியில் வரக்கூடாதா? நாங்கள் தலையில் பனி விழ உன் வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறோம். சீதையை கவர்ந்துட்டு போன ராவணன் மீது கோபம் கொண்டு பெருமாள் என்ன பண்ணுறாரு? ராமாவதாரம் எடுக்கிறாரு. அந்த நாராயணனுடைய பெருமையை நாங்கள் பாடிட்டுருக்கோம். நீ பேசாமல் இருக்கியே. எல்லா வீட்டில் இருந்தும் பெண்கள் பாவை நோன்புக்காக எழுந்து வந்தாச்சு. உனக்கு மட்டும் எப்படித்தான் இப்படி தூக்கம் வருதோ தெரியலையே அப்படின்னு ஆண்டாள் அங்கலாய்க்கிறாள். திருப்பாவை பாசுரம் 12 கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 12 ஆர்த்த பிறவித்துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாணும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய்.